பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே முதலாம் பிரசங்கம் இயேசுநாதர் பூங்காவனத்திலே தியானித்ததோடு பாடுபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவதே. வானமும் பூமியும் விருகமிருத்த வட்சி முதலான சகலத்தையும் உண்டு பண்ணினவரான சர்வ வல்ல பிதாசுதன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவத்தின் இரண்டாம் பேராகிய எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக தமதனந்த செல்வ வாக்கியம் உள்ள மோட்சராட்சியத்தினின்று துக்கித்த சமுத்திரராயிருக்கிற பூமியிலே மனிதனாக பிறந்து பாடுபட்ட அளவற்ற பாடுகளை இரசங்கமாக இந்த தபசு நாளையில் துவக்கம் பண்ணுவதே. அதேதனில் நெறிநீதி பொருந்திய துயிதமைமை உடைத்தான் நரபதியான எனக்கு தன் குடியானவன் செய்த துரோகத்துக்காக அவனை வதைக்க பதையிட்டு கொண்டு போகிறது. அந்த ராசாவின் குமாரன் கண்டு மகாதயாபர கருணையாயிரங்கி அவனை கொல்ல வேண்டாம், நான் அந்த குற்றத்தை உத்தரிப்பேன் அவனுக்கா. நான் கொலையுண்பேன் என்றவன் விலங்குகளைத்தான் அணிந்து கொலைக்களத்துக்கு போவானாகில படிப்பட்ட காரணத்தை காண்கிறவர்கள் அந்த குமாரன் பேரிலே எத்தனை தயாபரபட்சமாயிருப்பார்களோ. இந்த கிருத்தியத்தை மகாகீர்த்தியாய் சகலலோகத்துக்கும் பிரசத்தம் பண்ணச் செப்பு பாத்திரங்களிலே எழுதி நித்தமும் நினைக்க மாட்டார்களோ, நினைப்பார்களே. அப்படி இப்போ எங்களுடைய ஆதித்தகப்பனா ஆதாம் செய்த பாவத்துக்காக அவன் புத்திரர்களாயிருக்கு சகல மனசு தினங்களும் நரக மரணத்துக்கு ஏதுவாய் போகிறது. இதாவாகிய சர்வேஸ்வரனுடைய மெய்யான குமாரனாகி எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து கண்டளவில்லாத இருவையோடு இறங்கி எங்கள் பாவ குற்றங்கள் எல்லாம் தாமே சுமந்தங்கள் பேரில் வர இருந்த மரணத்தை விலக்கி எங்களுக்காகத்தாம் பாடுபடவும் மரணிக்கவும் செய்தாரே. ஆனால் இப்படிப்பட்ட கிருத்தியத்தை எங்களுக்காக அனுபவித்ததால பாடுகளையும் மரணத்தையும் நாங்கள் நித்தமும் நினைக்கவும் அவருடைய துக்கித்த ரூபரூபத்து யாகுலத்துடனே கண்டிறங்கியே அவர் வேறிற் பட்ச பிரமாயிருக்கவும் வேணுமே. அதனால் முதல்வர் பூங்காவன ஞானத்தோடு பட்ட வாதைகளை பிரசங்கிப்போ. அதெப்படி என்றால் உதித்த அருணனானது 30 நாளில் அயனம் பண்ணத்தனது விரவை கிரணங்களால் சகலலோகமும் பிரகாசித்து மனது சித்தங்களை சுகசெல்வங்கள் சந்தோஷங்களால் நிரப்பி அஸ்தமானத்துக்கு வந்தவுடனே சோகவலங்கிடமெல்லாம் மறைத்து சம்பத்துக்கள் ஒளிந்து மனிதர் கண்கள் எல்லாம் இருளாகி சகலதிக்கிலும் அந்தகாரம் வியாபித்திருக்குமே.
மறுவாதி போல திவ்ய சூரியனாகிய எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் பூலோகத்திலே வாசமாயிருந்து தமது துயரங்களால் லோகத்தை பிரகாசித்து மனதுகளை ஆக்கியங்களால் அமுதம் நிரப்பி ஆச்சரியங்களால் சுவதெல்வங்களை அடுத்ததன் பின்னிப்போ மரணம் என்கிற மேகத்தின் உள்ளே மறைய நேரமாச்சுதே. அவையால் எங்கள் முகங்களில் ஒளிவு மறைத்து மனதுகளிலே துக்கமும் ஜலிப்பும் நிறைந்து முந்த நினைக்கிற வியாவுலம் எப்படியோ என்றால் எங்கள் கர்த்தரான இயேசு கிறிஸ்து எங்கள் ஈடேற்றம் நிறைவேற பாடுபட வேண்டும் என்கிற காலம் உடுக்கினதைக் கண்டு நம்மளுடைய மரணத்துக்கு மாதாவை தரிசித்து வினவி அனுவாதம் வாங்க வேண்டும் என்கிற சித்தமாய் அவர் இருந்த பெத்தானியா என்கிற ஊரு கிடந்தருளினார். அந்நேரம் தம்முடைய மாதாவை கண்டுரைத்து வதனங்களையும் அதற்கு மாதா மறுமொழி சொன்ன வதனங்களையும் உங்களுக்கு சொல்ல கண்ணீரூரணியாக மறைக்குதே. மனது வியாகுல விரலாபத்தினாச்சோவிக்குதே. ஐயோ ஆண்டவர் மாதாவை பார்த்து சொன்ன மேரையை கேளுங்கோ. எனது தயாவரமுள்ள மாதாவே, ஆத்துமதரிடம் போல் ஒன்றாயிருந்து உம்மையும் என்னையும் என்று விட்டு பிரிக்க பண்ணுகிற சூரையர் அறிவாளை உமக்கு காண்பிக்க வந்தேன். அதேதென்றால் என் சீசனாயிருந்த யூதாஸ் என்னை அறிவண்ணத்தக்கதாக அவனது மனதிலே பிசாசு கொடி கொண்டிருக்கிறதே. என் பிரதையான யூத குருத வைராக்கியம் என்கிற ஆள்களை உரையிலகற்றி ஒன்றென்னை பிடிக்கவும் வாதிக்கவும் ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆயுதங்களை கூர்மையாக்குகிறார்கள். என்னை கட்ட கம்பாங்கயிர்களும் இரும்பு சங்கிலிகளும் ஊட்டுகிறார்கள். என்னை அடித்து வாதிக்க கதைகளையும் காட்டு கம்மட்டிகளையும் கொண்டு மூங்கிற்றண்டடிகளையும் ஒடித்து உள்ளுகளால் சிறதில் அழுத்த முடிகளும் ஆயத்தமாக்குகிறார்கள். என்னை சிலுவையிலே அறையாணிகளையும் சிலுவை மரத்தையும் இதழான வாதிக்கிற சகல வியனங்களையும் ஏற்றம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட வாதைகளால் என் சரீரத்தில் ஒரு ஒளி இரத்தமாய் இருக்க மாட்டாதே. மாங்கிதம் மாங்கிதுமாயிராதே, முகம் முகமாயிராதே. என்பு பொறுத்து கல்விசை நொறுங்கி இரத்தில் ரோமம் இது வட்டு உம்முடைய குமாரன் என்கிற உருவமும் சாயலும் அடையாளம் ஒன்றும் காண்கிறதாயிராதே. ஆனால் என் அன்புள்ள மாதாவே, இப்படிப்பட்ட வசனமும் அது தவிக்கறியதால்
நீர் துக்கிக்க வேண்டியதல்ல. உம்முடைய உதரத்திலே எடுத்த சரீரம் பாதிக்கப்படுவதென்றா உங்கைகளால் அமுதம் கொடுத்து வளர்த்ததென்றும் பரவதைக்க வேண்டியதல்ல. என் ஆத்துமம் போல் ஒன்றாயிருந்த நீரும் நாமும் என்று விட்டு பிரிய வேணும். நான் உம்மை காணாமலும் நீர் என்னை காணாமலும் இருக்க வேணும். என் பிதாவின் கட்டளை நிறைவேற்றப் போவதும் உம்முடைய அமுதம் நிறைந்த வாக்கால் விடை தர வேணும் என்று தாயே என்று சொன்னார். இப்படிப்பட்ட வசனம் கேட்டவுடனே குமாரன் சொன்ன வாதை ஆயுதங்கள் எல்லாம் நமது சரீரத்திற்பட்டு ஊறினது போல் எல்லாம் மலட்டுதலாய் இருதயம் சோய்க்கினி சூளைக்கு சமானமாயிரு கண்ணீராறுகளால் நடுக்கமும் ஏக்கமும் துயரமாக அறையிலே விழுந்துரைத்த மொழியாவதே, என் பிராணனும் ஜீவனுமாகிய என் மகனே, நீர் என்னை விட்டு பிரிந்தால் எனது உயிர் இருக்குமோ? என் முகத்தின் அழகான உம்மை காணாமல் என் முகத்தில் ஒளி இருக்குமோ? என் கண் வெளிச்சமானது நீரல்லவோ? எனது சகல வாக்கியம் செல்வமும் திரவியமும் நீரல்லவோ? நீர் என்னை விட்டு பிரிந்தால் நான் சேவிக்கிற வகையுண்டோ? உம்மை பெற்ற நான் சுவைக்கு மற்றொரு கையில் கொடாமல் என்று என் கரத்தில் தானே என்று அணைத்திருந்தேனே. சிறுபோதேரோது செய்த நெருக்கிடை தப்பத்தக்கதாக உடமலைகளிலேறி காடுகளை சுற்றி பறந்திருந்தேனே. நீர் பிரசங்கம் பண்ணுகிற தேசங்களிலே போய் நடந்த வழியெல்லாம் கூட நடந்து வாசனைகளுடைய அமிர்தஞ்சுகிற ஆச்சரியங்களைக் கண்டு பெருமானித்திருந்தேனே. ஆனால் இப்போ நீர் என்னை விட்டு பிரிய வேணுமாகி நீர் போகிற பயணம் நானும் போக வேணும். உம்முடைய சிலுவை நானும் சுமக்க வேணும். உம்முடைய கரங்களில் அறையப்படுகிற ஆணிகள் என் கைகளிலும் அறையப்பட்டு உம்முடைய பிராணனோடு என் ஜீவனும் போக வேணும். அப்படியல்லாது என் ஜீவனான மகனே உம்மை விட்டு பிரிந்திருக்க கூடவே அல்லவென்று மாதாவும் ஒளிக்கு மறுபடியும் ஆண்டவர் அருளுவதே.